தேவயானி மேம் பேசியிருந்தாங்க, சத்யராஜ் பேசியிருந்தாரு. இப்படி வந்து நடிகர்களுக்கு கூப்பிட்டு எதுவும் விளம்பரம் ஆமா, பண்றாங்களா? இப்போ மக்களால் அறியப்பட்ட முகங்கள்னா அது சினிமா நடிகர்கள் தான். நான் அவங்கள குறை சொல்லல, அது அவங்களுடைய தொழில். அவங்கள வந்து கூப்பிட்டு அவங்க முன்னிலைப்படுத்தும் போது அதுக்கான விஷயத்த சொல்றாங்க. நீங்க யாரை கூட்டின்னு வந்து பேச வைக்கணும்? அடித்தட்டில் இருக்க சாமானிய ஒரு பெண்ணை கொண்டு வந்து பேச வைக்கணும். நீங்க வெறும் சினிமா ஆட்களை கூட்டின்னு வந்து வச்சுட்டு பேச வச்சா என்ன அர்த்தம்? விளையாட்டுத் துறையில 3% இடஒதுக்கீடு கொடுத்தோம் வேலை வாய்ப்புல. நாங்க தமிழ் வழி கல்வி படிச்சவங்களுக்கு 20%, 7.5% இது நம்ம நீட்டுக்காக கொடுத்தது உள் ஒதுக்கீடு, 69% 50% புரட்சி தலைவர். இடஒதுக்கீட்டில் இருந்து சாமானிய மக்களுக்கு பிரதித்துவம் கொடுத்ததுல இருந்து பெண்களுக்கான பிரதித்துவம் கொடுத்தது, எந்த பெண்களும் பின்புலம் இல்லாத பெண்களை முன்னிலைப்படுத்தது, அமைச்சராக்குனது, முன்வரிசையில பொதுக்குள்ள உட்கார்ந்த அந்த பெண்கள்லாம் யாரு? யாரு? ராஜலட்சுமி மேடம் யாரு? சரோஜா மேடம் யாரு? மரகதம் மேடம் யாரு? சித்ரா யாரு? நிலக்கோட்டை தேன்மொழி யாரு? கணிதா சம்பத் யாரு? யார் அவங்கெல்லாம்? நாங்க சமூக நீதிக்கான ஆட்சியை நடத்திருப்போமா? சமூக நீதிக்கான கட்சியா இருப்போமா? வெறும் சினிமா நடிகர்களையும் உங்க வீட்டில் இருக்க பெண்களையும் வச்சு நீங்க ஒரு விழா நடத்திட்டா உடனே அது சாதனையா? சாதனை எல்லாம் கிடையாதுப்பா. கள்ளச்சாராயத்துல எத்தனை பெண்கள் இறந்து போனாங்க? எத்தனை பெண்களுடைய தாலி பறிக்கப்பட்டது? தாய் தந்தை இழந்த குழந்தைகள், கணவனை இழந்த மனைவி, மனைவி இழந்த கணவன், 90 பேர் 11 மாத இடைவெளியில். ஏன் இப்படி உங்களுக்கு ஒரு பக்கம் டாஸ்மாக்ல விலையை ஏற்றுறீங்க, ஒரு பக்கம் கள்ளச்சாராயத்துக்கு அனுமதி கொடுக்குறீங்க, ஒரு பக்கம் கஞ்சா ஆறா ஓடுது? இதுவாப்பா சாதனை? ஒரு பெண்களுக்கு முதல்ல சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கணும், பாதுகாப்பு இருக்கணும். இதெல்லாம் ஒட்டுமொத்த அந்த பெண்களுடைய குடும்பத்தினுடைய கட்டமைப்பே வந்து டிஸ்டர்ப் பண்ணுதே. ஒரு புருஷன் குடிச்சிட்டு வாங்குற காசுக்கு வந்து குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா என்ன வருமானம் அந்த பெண்ணுக்கு வரும்?